இது என்னுடைய தரம் 4க்கான பயிற்சி தாளின் 31வது வினாவுக்கு இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தை கேட்க போறோம். அப்ப இதுல உள்ள எண்கோலத்தை பார்ப்பதற்கு முதல்ல நாங்க எண்கள்ல உள்ள ஒற்றை எண், இரட்டை எண், முக்கோண எண், சதுர எண் என்ற விடயம் பற்றி ஓரளவு தெளிவு பெற்று பார்ப்பது நன்றாக இருக்கும். உங்களுக்கு தெரிய வேணும், இயற்கை எண்கள் என்பது அதாவது சக ஒன்று பொது வித்தியாசமாக இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6 என்ற இயற்கை எண்கள். நாங்கள் இந்த அராபிய எண்கள்ல எண் விளக்கம் பற்றி பார்வையிடுகின்றோம். அதாவது எண் விளக்கத்தின் ஒரு பகுதியைத்தான் பார்வையிட போகின்றோம். அதாவது 1, 2, 3, 4, 5, 6 என்று தொடராக போகிற எண்களை சொல்றது இயற்கை எண்கள், இயற்கையான எண்கள். இந்த இயற்கை எண்ணை 2ஆல வகுக்கும் போது ஒன்று மீதி வருவது ஒற்றைகள். அப்போ ஒற்றை எண் என்பது இந்த 2ஆல வகுத்தால் ஒன்று மீதி வாரது 1, 3, 5, 7, 9 போன்ற எண்களும், ஏனைய எண்கள்ல ஒன்றுக்களிடத்துல இந்த எண்கள் வந்தால் அதுவும் ஒற்றை எண் ஆகும். உங்களுக்கு புரிய வேணும். 11, 13, 15 அல்லது அதே போல மற்றதுல 21, இது எந்த எண்ணாக இருந்தாலும் ஒன்றுக்களிடத்துல இந்த எண் இருந்தால் அது ஒற்றைகள். 1, 3, 5, 7, 9. அதே போல இரட்டை எண் என்பது 2, 4, 6, 8, 10. அப்ப இந்த ஒன்றுக்களிடத்துல 0, 2, 4, 6, 8, 10 இருந்தால் அதுவும் இரட்டை எண் என்று சொல்லப்படும். ஈரிலக்கம், இலக்கம், 4 இலக்கம் போன்ற எண்கள்ல. அப்ப இயற்கை எண் பற்றி பார்த்தோம், ஒற்றை எண்கள் பற்றி பார்த்தோம், இரட்டை எண்கள் பற்றி பார்த்தோம். இனி நாங்கள் முக்கோண எண்கள், அதாவது எண்கள் முக்கோண கோலத்தில் அமைக்கக்கூடியது முக்கோண எண் என்று சொல்லப்படும். இப்ப பாருங்க, 1 என்பது முதலாவது முக்கோண எண் 1. அடுத்தது 1, 2, 3 என்பது அடுத்த முக்கோண எண் 3. இப்படி இருந்தா 3 முக்கோணத்துல அடுக்கலாம். இப்போ ஒரு கடையில சவக்கார கட்டிகளை அடுக்குவதை போல நாங்க இந்த 3 என்றால் 2 கீழே வைத்து மேலே 1 வைத்தால் 3 சவக்கார கட்டிகள், அது முக்கோண எண்கோலம். அதே போல அடுத்த முக்கோண எண் 1, 2, 3, 4, 5, 6. அதாவது ஒரு கட்டிக்கு மேல 2, அதுக்கு மேல அதுக்கு 3, அப்ப 6. அப்ப அடுத்தது என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப 10 அடுத்த முக்கோண எண். இப்ப எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? முக்கோண எண் என்பது முதலாவது 1, அடுத்த 2 கூட்டினா 3, அடுத்த 3 கூட்டினா 6, அடுத்த 4 கூட்டினா 10, அடுத்த 5 கூட்டினா 15, அடுத்த 6 கூட்டினா 21, 7 கூட்டினா 28, 8 கூட்டினா 36, 9 கூட்டினா 45, 10 கூட்டினா 55. அதாவது முதல் 10 முக்கோண எண்களையும் நான் விளக்கம் தந்திருக்கிறேன். இப்ப திணிப்பன்று இந்த 5 வகையான எண்களையும் பற்றி நான் திணிப்பதாக நினைக்க வேண்டாம். இதன் ஆரம்ப கருத்தை புரிந்து கொண்டால் பிறகு நாங்கள் கற்கின்ற போது இந்த எண்கள் பற்றிய விளக்கத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது சதுர எண். சதுர எண் என்றால் நிறையின் நிரலும் சமனாக இருந்தால் சதுர எண். 1 என்பது முதலாவது சதுர எண். அடுத்தது 2 நிரல் இருந்தால் 2, 4 என்பது அடுத்த சதுர எண்.
அடுத்தது 3 நிரல் 3 நிலை இருந்தால் 3 9 என்பது அடுத்த சதுர எண். 3 நிரல் 3 நிலை 3 9. அடுத்தது நன்னாங்க 16 5 25 இப்படியே போய்கொண்டிருக்கும். இப்ப நாங்கள் 5 வகையான எண்களை பற்றி தெளிவு பெறுகின்றோம். இயற்கையன், ஒற்றையன், இரட்டையன், முக்கோணங்கள், சாதுரைகள். இந்த ஆரம்ப கருத்தை புரிந்து கொள்ளுங்கோ. பிறகு நாங்கள் பயிற்சிகள் செய்கிற போது அவை பற்றி மேலதிக விவரங்களை பார்ப்போம். இப்ப இந்த எண்கோலத்துல இந்த இறுதியில வரக்கூடிய எண் யாது என்று கேட்கப்படுகிறது. இது ஓர் ஒன்று ஒன்று. சரி. அடுத்தது ஈதி 2 4 2 நிறை 2 நிரல் என்ற 4. அடுத்தது அதிலே கிரிக்காலத்தில் 2ஆம் இலக்கத்துக்காக 3 9. அடுத்தது நன்னாங்கு 16 4 தர 4 16 1 2 3 4. அடுத்த மேலிருந்து 4 16. அடுத்த 5 25. அப்ப 6 6 என்றால் அது 36 என வரும். கேள்விக்கான விடை 36. அடுத்த கேள்வி, சொற்களை இணைத்து ஒரு விடுகதை வாக்கியத்தை உருவாக்குதல். உயிரில்லை அங்குமிங்கும் வாலுண்டு அவன்தான் பட்டம் பறப்பான். விடுகதையில் விடையும் உண்டு. அதனை ஒழுங்கமைத்த விடை யாது? அந்த விடுகதைக்கே விடையும் இருக்கு. அவன் யார் என்றால் இதையே சொல்லும். அந்த விடுகதையே விடையையும் சொல்கின்றது. அப்ப இதுல முதலாவது எந்த எழுத்து வரலாம்? சி வரலாமா, டி வரலாமா, பி வரலாமான்னு பார்த்தால் சி என்பது வாலுண்டு. எதற்கு வாலுண்டு? அப்ப சி என்பது வர முடியாது. டி என்பது அவன்தான் பட்டம். இது இறுதி முடிவு மாறி இருக்கின்றது. அதன்படியா இதுவும் பெற முடியாது. பியை பார்ப்போம். அங்குமிங்கும் பறப்பான். அங்குமிங்கும் பறப்பான் அவன்தான் பட்டம். அப்ப இதுல அவன்தான் பட்டம் என்றதை இறுதியில சொல்லிட்டு வாலுண்டு உயிரில்லை என்பதை இறுதியில வருது. அப்ப இதுவும் பெற முடியாது. அப்ப நாங்க திரும்ப ஒரு முறை பார்ப்போம். அதாவது வாலுண்டு ஓகே. எதற்கு வாலுண்டு? உயிரில்லை. இப்ப இருந்தால் இது விடுகதை விடப்படுகின்றது, புதிர் விடப்படுகின்றது. வால் இருக்கு, உயிர் இல்லை. அடுத்து கேட்கப்படுது அங்குமிங்கும் பறப்பான். அவன் அங்கேயும் இங்கேயும் பறப்பான். அங்குமிங்கும் பறப்பான் அவன் தான் பட்டம். இறுதி முடிவு. ஆகவே முதலாவது தான் பொருத்தமானது. நாங்க முதல்ல ஒவ்வொரு சொல்ல பார்க்கல 3மே பொருத்தம் இல்லாம இருந்துச்சு. இப்ப முதல்ல வாலுண்டு என்ற விடுகதையின் புதிரை வைத்துக் கொண்டு அடுத்த சொற்களை அமைக்க அது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். வெளியே வந்தால் விரைவில் மடிவான், உள்ளே இருந்தால் நீந்தி திரிவான், சட்டியில் போட்டால் கரியும் ஆவான். அவன் யார் என்றால் மீன். மீன் தண்ணீரில் இருந்தால் உயிரோடு இருக்கும். தண்ணீர் இருந்தால் உயிரோடு இருக்கும். உள்ளே இருந்தால் நீந்தி திரிவான். உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, நீந்தியும் திரிவான். இடம்பெயர்வது. அவனை வெளியிலே எடுத்து விட்டால் அவன் இறந்து விடுவான். அவனால் சுவாசிக்க முடியாது. அப்ப இரண்டாவது, அவனை சட்டியில போட்டால் மனிதருக்கு ஒரு உணவாக மாறிவிடும். கரியும் ஆவான். அப்ப பி ஏ சி என்ற 3வது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். வரைபடத்தில் மைதானத்தில் ஏபிசி எனும் 3 பூனைகள் இருந்த இடமும் அவை மீனை தேடிச் சென்ற பாதையும் காட்டப்பட்டுள்ளன. ஏ என்பது 1 கோட்டாலையும், பி என்பது 2 கோட்டாலையும்,
சி என்பது 3 அம்புக்கோடுகளாலும் காட்டப்படுகின்றது. ஒரு பூனை மீன் உள்ள இடத்திற்கு செல்வதற்கு முன் 2 பூனைகள் மீனை பகிர்ந்து உண்டுவிட்டன. மீனுள்ள கிடைக்காத பூனை எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த பூனைகள் ஏபிசி பூனைகள் போன இந்த முக்கோண சமபக்க முக்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கையை கொண்டுதான் எவை 2 மீனை சாப்பிட்டது, எது மீனை சாப்பிடவில்லை என்பதை குறிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க ஏ என்பதை எண்ணி பார்த்தால் 1, 2, 3, 4, 5, அடுத்தது இதுல இருந்து இது இங்கால போயிருக்க வேணும். அப்ப 6, 3ஆக இருந்தாலும் இது 1 தான் அங்க இருக்கிறது. அப்ப ஏ 6 பக்கங்கள் தாண்டித்தான் மீனை அடைந்திருக்கு. பி எண்ணி பார்ப்போம். பிக்கு வேற நிறத்தில நான் குறித்து காட்டுறேன். 1, 2, 3. அப்ப அது மிக விரைவாக சென்றிருக்கும். சி எண்ணி பார்ப்போம். சி என்பது 1, 2, 3. அப்ப பியும் சியும் தான் மீனை சாப்பிட்டு இருக்கும், ஏ சாப்பிட்டு இருக்காது. அப்ப ஏ என்பது கேள்விக்கான விடை. இது சமபக்க முக்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கேள்விக்கு விடை கண்டோம். இனி அடுத்த கேள்வியை விளக்கந்தாரன் கவனிங்கோ. ஒரு வருடம் ஆரம்பித்து மார்ச் 31ஆம் திகதி அவ்வருடத்தின் 91வது நாளாக உள்ள வருடம் இது. அதாவது ஒரு வருடம் ஆரம்பித்தால் முதலாவது ஜனவரி வரும், அடுத்தது பிப்ரவரி வரும், அடுத்தது மார்ச் வரும். அப்ப மார்ச் மாதம் 31ஆம் திகதி 91 நாளாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த பிப்ரவரி எத்தனை நாள்ல அமையும் என்பதை கொண்டுதான் நாங்கள் இந்த வருடத்தை துணிய முடியும். இப்ப ஜனவரியும் மார்ச்சும் 31 தான் முடியும். அப்ப இந்த 31 கூட்டினால் 62. 62 எதனோட கூட்டப்படும் போது 91 வருது என்பதை பார்ப்போம். அப்ப 91 இருந்து 62 கழிப்போமாக இருந்தால் எதனோட கூட்டினால் வரும்? 29, 28 என்று காண வேண்டும். பாருங்க, 91 இருந்து 2 போகாத. அப்ப 11 2 போனால் 9, 11 2 போனால் 9. இப்ப 8 6 போனால் இது. அப்ப 29 நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்க வேண்டும். அப்ப இது நெட்டு ஆண்டு, லீப் வருடம். அப்ப லீப் வருடம் என்பதை நாங்கள் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4ஆல வகுத்து கண்டுபிடிக்கலாம். 2020 4ஆல வகுத்தால் மீதி வராது. அப்ப லீப் வருடம். இதை 4ஆல 2021 4ஆல வகுத்தால் 1 மீதி வரும். அப்ப அது சாதாரண வருடம். 2019 4ஆல வகுத்தால் 3 மீதி வரும். அப்பது சாதாரண வருடம். ஏனென்றால் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் சாதாரண வருடமாகவும் 4ஆவது வருடம் லீப் வருடமாகவும் வரும். பூமி சூரியனை சுற்றுவதற்கு 365 கால் நாட்கள் எடுக்கின்றன. அந்த கால் நாட்கள் 3 வருடங்கள் சேர்ந்து 4ஆவது வருடத்துல அந்த 4ஆவது வருடம் லீப் வருடமாக அமையும். அப்ப இப்ப கேள்விக்கான விட 29 நாட்களை கொண்டது இந்த 2020ஆம் ஆண்டு என்பதுதான் விடையாக வருகின்றது. அடுத்த கேள்வி, தை மாதம் 1ஆம் திகதியும் தை மாதம் 1ஆம் திகதியும் தை 1ம் மார்கழி மாதம் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளில் அமைந்த வருடம் இது.
எந்த வருடத்துல தை 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் மார்கழி 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். அப்ப நாங்க இதுக்கு ஒரு வருடத்துல சாதாரண வருடத்துல 365 நாட்களும் லீப் வருடத்துல 366 நாட்களும் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டால் இதை 7ஆல வகுக்கும் போது ஒன்று மீதி வந்தால் அதுல 53 அந்த கிழமை நாள் இருக்கும். 7ஆல வகுத்தால் 52 ஒன்று மீதியும் வருகின்றது. அப்ப இந்த கருத்து என்ன? ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை நாளோ டிசம்பர் 31ஆம் தேதியும் அதே கிழமை நாளாக இருக்கும். 52 வாரங்களும் ஒன்று மீதி வந்தால் இது 2 மீதி வருவது 7ஆல வகுத்தால் 52 2 மீதி வருகின்ற போது ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை நாளோ அதற்கு அடுத்த நாளாக டிசம்பர் 31 அமையும். இப்ப இங்க ஒரே நாள்ல வாரது என்றால் அது சாதாரண வருடமாக இருக்க வேண்டும். அப்ப இதை 4ஆல வகுத்தால் மீதி வராது. அப்ப இது லீப் வருடம். அப்ப இது பொருந்தாது. இதை 4ஆல வகுத்தால் ஒன்று மீதி வருது. அப்ப இது சாதாரண வருடம் பொருந்தும். இதுவும் மீதி வராது 4ஆல வகுத்தால். அப்ப இந்த விடையும் பொருந்தாது. இப்ப இந்த கேள்விகளின் விடை காணுகின்ற விளக்க குறிப்பு இப்ப தரம் 3 4 இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினம் போல இருக்கும். ஆனா பெற்றோர் மனது வைத்தால் இதை பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியும். ஏனென்றால் இந்த பிள்ளைகளிடமிருந்து மிக நிறைந்த அறிவு விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றபடியால் நாங்கள் இதை இப்பவே தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வது சிறப்பானது. சரி, இனி 37வது வினாவை பார்வையிடுவோம். 37வது வினா, பிழையான கோவையை தெரிவு செய்க. இந்த கணிப்பு கோவையில் எது பிழையாக இருக்கிறது? 5 5ஆல் பெருக்கினா 25, 25லே 5 போனா 20, அடுத்த 15 5 கூட்டினா 20. அப்ப பிழையான கோவை என்றபடியா இது பிழை, இது சரியான கோவை. 9ல 3 போனால் 6, 6 3ஆல பெருக்கினா 18. அப்ப இதுவும் 6 3 18. அப்ப இதுவும் சரி. அப்ப இந்த கோவையும் எடுக்க முடியாது. அப்ப அடுத்தது தவறாயிருக்கணும். 15 5 20, 20லே 5 போனா 15, 15லே 5 போனா 10 என்பது இது பிழையான கோவை. அப்ப கேள்விக்கான விடை 3வது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிட போகின்றோம். இது ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகிறது. பெற்ற தாயை மறவாதே, வேணின் தந்தையை மறவாதே, கற்ற குருவை மறவாதே, கடவுள் எண்ணம் மறவாதே. பெற்ற தாயை, உங்களை ஈன்றெடுத்த தாயை மறந்து விடாதீர்கள். உங்களை காப்பாற்றுகின்ற தந்தையை மறந்து விடாதீர்கள். கற்ற குருவை, உங்களை கற்பித்த குருவை மறந்து விடாதீர்கள். கடவுளையும் மறக்காதே. இப்பாடலில் 4 மறக்காதே என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஒழுங்கு, முதலாவது தாய், அதாவது இது எந்த ஒழுங்கிலே இருக்கின்றது? முதலாவதாக தாய், இரண்டாவதாக தந்தை, மூன்றாவதாக ஆசிரியர், 4வதாக கடவுள். தாய், தந்தை, ஆசிரியர், கடவுள். அப்ப இதுல தாய், தந்தை, கடவுள் என்று வந்துவிட்டு அப்ப இந்த விடை பொருந்தாது. இதுல தெய்வம் குரு என்று மாறி வருகின்றது. அப்ப பொருந்தாது. இது மாதா என்பது தாய், பிதா என்பது தந்தை, குரு என்பது ஆசான், ஆசிரியர், தெய்வம். அப்ப 3வது விடையே பொருத்தமானது. இனி நான் அடுத்த கேள்விக்கு விடை காண் விளக்கம் தர்றேன். எமக்கு உணவு உடை உறையில் தந்து காப்பவர் யார்? உணவு உடை உறையில் தந்து காக்கிறது தந்தை என்பது தான் கூட பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் முற்காலத்துல இருந்து குடும்ப தலைவனாக தந்தையைத்தான் கருத்துறது.
இப்ப குடும்ப தலைவியே சிலவள தலைவன் வேலைக்கு போவதில்லை, தலைவிதான் குடும்பத்தின் தலைமை பதவியை ஏற்க வேணும். ஆனால் ஆதிகால மரபின்படி தந்தை என்றதையே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குரு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆசிரியர். நன்று.